ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு இந்த வீடியோவில் உங்கள் ரியல்மி மொபைலில் இருக்கக்கூடிய ஒரு சூப்பர்பான ஃபியூச்சரை பார்ப்போம். அது என்னன்னா, உங்கள் மொபைலில் லாக் பண்ணிட்டு ஆன் பண்ணீங்கன்னா ஒரு வால்பேப்பர் போஸ்ட் தீம் ஒன்று டிஸ்பிளே ஆகும். நீங்கள் மறுபடியும் லாக் பண்ணிட்டு ஆன் பண்ணீங்கன்னா வேற வால்பேப்பர் போஸ்ட் ஒன்று டிஸ்பிளே ஆகும். ஸோ இது என்னன்னா, நீங்கள் ஒவ்வொரு டைமும் லாக் பண்ணிட்டு ஆன் பண்ணும் பொழுதே இந்த வால்பேப்பர் டிஃப்ரெண்டான ஸ்டைலில் டிஸ்பிளே ஆகிட்டே இருக்கும். ஏன்னா இதெல்லாம் ஒரு தீம். இந்த தீமை நீங்கள் ஆன் பண்ணி வச்சிருக்கிறதுனால என்னென்ன பிரச்சனைகள் இருக்குன்னு கேட்டிங்கன்னா, தேவையில்லாமல் உங்கள் பேட்டரி வந்து செலவாயிட்டே இருக்கும். இது பேக்ரவுண்ட்ல ரன் ஆயிட்டு இருக்கிறதுனால நெக்ஸ்ட் உங்க மொபைல் டேட்டாவையும் இது யூஸ் பண்ணிட்டே தான் இருக்கும். சோ தட் இங்க லாக் ஸ்கிரீன்ல லாக் பண்ணிட்டு ஆன் பண்ணும் பொழுது இந்த மாதிரி டிஸ்பிளே ஆகக்கூடிய இந்த தீமை நம்ம எப்படி ஆஃப் பண்றதுங்கிறத பார்ப்போம். ஜஸ்ட் உங்க ரியல்மி மொபைல்ல ஹோம் ஸ்கிரீன்ல லாங் பிரஸ் பண்ணுங்க. இதுல மோர்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கங்க. இதுக்குள்ள அப்படியே லைட்டா கீழே வந்தீங்கன்னா லாக் ஸ்கிரீன்ல கிளான்ஸ் ஃபார் ரியல்மின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கங்க. கிளான்ஸ் ஃபார் ரியல்மிக்குள்ள பாத்தீங்கன்னா சோ கிளான்ஸ் கண்டென்ட் ஆன் லாக் ஸ்கிரீன் அப்படிங்கிறது எனேபிள்ல இருக்கும். இதை டிசேபிள் பண்ணிக்கங்க. இப்போ டிசேபிள் பண்ணிட்டு டோட்டலா வெளியே வந்துட்டு உங்க மொபைல லாக் பண்ணிட்டு ஆன் பண்ணுங்க. இவ்வளவு நாளா டிஸ்பிளே ஆகிட்டு இருக்கிற அந்த தீம் இப்போ டிஸ்பிளே ஆகாது. நார்மலான நீங்க வச்சிருக்கக்கூடிய வால்பேப்பர் மட்டும் தான் டிஸ்பிளே ஆகும். இது சூப்பர்பான ஃபியூச்சர். இந்த ஃபியூச்சரை எனேபிள் பண்றது மூலமா உங்க பேட்டரியும் அண்ட் மொபைல் டேட்டாவையும் நீங்க சேவ் பண்ணிக்க முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளவுதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி டெக்னிக்கலான விஷயங்களை நீங்க தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணிக்க. நம்மளுடைய அடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் தெரிய வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ வெரி மச். See you again in next videos.